டக்குன்னு சொல்லு. ஐ லவ் யூ. சூத்த மூடிட்டு இருக்க மாட்டேடா. ஹே ஹாய் கைஸ். எத்தனை பேர் இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு வந்து ப்ரொப்போஸ் பண்ணீங்க, இல்லை ப்ரொப்போஸ் பண்ணி மொக்க வாங்குனீங்க? இந்த மாதிரி இப்போ நான் பண்ண மாதிரி வந்து மொக்க வாங்குனீங்க யாரெல்லாம் இருக்கும்? இல்லை வந்துட்டு இல்லைப்பா நான் மொரட்டு சிங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யாரெல்லாம் வந்துட்டு ஆஃபீஸ்க்கு வந்து வழக்கமாக போடுற மாதிரி இந்த காலேஜுக்கெல்லாம் வந்து கருப்பு சட்டை போட்டு போனதெல்லாம் யார் அப்படிங்கிறதுலாம் வந்து கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. ஸோ நான் சொல்கிற மாதிரி வந்துட்டு வருஷம் இது வந்து நம்ம பல வருஷமாக பார்த்துட்டு தான் இருக்கோம். இந்த மாதிரி வேலண்டைன்ஸ் டே வந்தால் வந்து ரோஸை கொடுத்து இல்லை சாக்லேட் கொடுத்து வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒன்று அதில் வந்து மொக்க வாங்குறது, இல்லாட்டி வந்து சக்ஸஸ் ஆகிறது, இப்படி ஒன்று இருக்கும். இல்லை எனக்கு லவ்வே செட் ஆகாது, நான் வந்து ஒரு மொரட்டு சிங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நான் சுற்றிட்டு வந்துட்டு ஊரெல்லாம் வந்து கருப்பு சட்டை காலேஜில் இதெல்லாம் பண்ணிட்டு அந்த மாதிரி சுற்றிட்டு இருக்கவங்களும் இருக்காங்க. ஸோ இது வந்து இந்த மாதிரி அது இல்லாமல் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு 5 வருஷம் 10 வருஷம் 7 8 வருஷமாக வந்துட்டு வேலண்டைன்ஸ் டேங்கிறது ஒரு நாள் இல்லாமல் வந்து ஒரு ஒரு மாசத்துல பாதி நாள் வந்து அதுக்கே எடுத்துப்பாங்க. February 1 ஸ்டார்ட் பண்ணி February 14 வரைக்கும் வந்துட்டு அந்த 2 வாரம் அப்படியே ஃபுல்லாக போயிடும். இல்லை 15th வேற சேர்த்து ஸ்லாப் டேன்லாம் வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பல லூட்டிகள் வந்து வேலண்டைன்ஸ் டே எப்போ பண்ணுறோம். பட் அந்த வேலண்டைன்ஸ் டே வந்து நம்ம எதுக்காக கொண்டாடுறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? லவர்ஸ் டேக்காக அப்படின்னு கேட்கலாம். அதுக்காக அப்படி இல்லை. இதோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னு வந்து தெரியுமா? இல்லை இந்த வேலண்டைன்ஸ் டேலாம் நமக்கு சுற்றி அதனால வந்து நடக்கிற பிஸ்னஸ் எவ்வளோ இருக்கு, எவ்வளோ ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு தெரியலனா இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ நான் தான் சுந்தர். வெல்கம் டு சிஎஸ்டி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் வேலண்டைன்ஸ் வந்து நம்ம வந்து இன்னைக்கு நேற்று இல்லை 3rd century வரைக்கும் போகணும். ஸோ 3rd centuryயில் வந்து ரோமில் வந்து கெலாடியஸ் II அப்படின்னு ஒரு ராஜா வந்து வாழ்ந்துட்டு. பட் அந்த டைமில் ரோம் வந்து நிறைய வந்து வார்களுக்கெல்லாம் போயிட்டு இருந்துச்சு, போர்லாம் நிறைய பண்ணிட்டு இருந்ததுனால அவர் அந்த கெலாடியஸ் II என்ன யோசிச்சாருன்னா வந்துட்டு யங்ஸ்டர்ஸ்லாம் அந்த மாதிரி வந்து இப்போ மேரேஜ் பண்ணிட்டாங்கன்னா வந்துட்டு ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஒய்ஃப் அப்படின்னு போயிடுவாங்க. ஸோ வந்து வாரில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. ஸோ வந்து அதனால நம்மளும் தோற்று போயிடுவோம். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம மேரேஜே பிளான் பண்ணுவோம் யோசிச்சது அப்படின்னு யோசிச்சாரு. இதை யோசிச்சது மட்டும் இல்லாமல் அதை அரசாங்க அறிக்கையாகவும் விட்டுட்டாரு. ஸோ அந்த டைமில் வந்து ரோமில் யாருமே மேரேஜ் பண்ணக்கூடாது. இனிமே ரோம்ல யாரும் மேரேஜ் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணீங்க சாரா சங்கரத்துல. ஸோ ஆனால் இதை வந்துட்டு செயின்ட் வேலண்டைன் அப்படிங்கிறவர் வந்துட்டு என்ன பண்ணாருன்னா, அவர் ஒரு சர்ச்சில் ப்ரீஸ்டாக இருக்கார். இவர் தான் நம்ம கதையோட ஹீரோவும் கூட. ஸோ இவர் வந்துட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சார்னா, யங் கப்புளுக்கு வந்து என்ன பண்ணாருன்னா வந்து மேரேஜ் பண்ண சீக்கிரட்டாக மேரேஜ் பண்ண ஆரம்பிச்சாரு. உண்மை காதல்னா சொல்லு, என் உயிரை கொடுக்குறேன். இது வந்து அவர் ரொம்ப நாளாக பண்ணிக்கிட்டே இருந்தார். பட் ஒரு கட்டத்துக்கு மேலே கெலாடியஸ் II கிட்ட மாட்டிக்கிட்டாரு. ஸோ அதை இந்த மாதிரி அரசுக்கு மீறி வந்து அவங்க பண்ணதுனால அவரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ப்ளஸ் வந்து டெத் சென்டென்ஸும் கொடுத்துட்டாங்க. ஸோ இவரை வந்து என்னைக்கு டெத் சென்டென்ஸ் கொடுத்து அந்த இதை வந்து அமல்படுத்துனாங்க அப்படின்னா வந்து 2269 AD February 14. ஸோ புரிஞ்சுதா எப்போ என்ன லிங்க் ஆகுது அப்படின்ட்டு. ஆனால் வந்து இது அப்போ ஸ்டார்ட் பண்ணல அந்த இதை. கிளேஷியஸ் I அப்படின்னு வந்துட்டு ஒரு ப்ரீஸ்ட் வந்துட்டு 496 AD வந்து வாழ்ந்துருந்தார். அவர் தான் வந்துட்டு செயின்ட் வேலண்டைனோட அருமை பெருமனாக தெரிஞ்சு ஸோ இவரை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அந்த டைமில் வந்து அனௌன்ஸ் பண்ணாரு. இது வந்து செயின்ட் வேலண்டைன்ஸோட இந்த டெத் டேவை வந்துட்டு ஒரு ஃபீஸ்டாக நம்ம கொண்டாடணும் அப்படின்னு வந்து ஆரம்பித்தார். ஸோ லேட்டராக இது எப்போ லவர்ஸ் டே ஆச்சு அப்படின்னா வந்துட்டு அவரோட பேர் எனக்கு சரியாக ப்ரொனவுன்ஸ் ஆகலை. தோத்துக்கிட்டே இருக்கீடா. நான் கரெக்டாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஜெராஃபியஸ் ஷவுசர் அப்படின்னு ஒரு போயட் வந்துட்டு மிடில் ஏஜஸில் வந்துட்டு பார்லிமெண்ட் ஆஃப் ஃபவுல்ஸ் அப்படின்னு ஒரு போயட் எழுதியிருக்காரு. ஸோ அந்த போயமில் வந்து பேர்டையும் வேலண்டைனையும் வந்து லிங்க் பண்ணி பேசியிருக்காரு. பேர்டோட லவ்வுக்கு வந்து வேலண்டைன் வந்து ஹெல்ப் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி லிங்க் பண்ணி பேசியிருக்காரு. ஸோ லேட்டராக வந்து அது அந்த டைமில் வந்து ரொம்ப அந்த போயம் வந்து ரொம்ப பாப்புலர் ஆனதுனால லேட்டராக அங்கே இருக்க அந்த நோபல்ஸ்லாம் வந்துட்டு வந்து இந்த மாதிரி கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க. லவர்ஸ் டேக்கு வந்து கிஃப்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. தனக்கு பிடிச்ச பொண்ணுக்கிட்டேயோ பையன்கிட்டயோ கிஃப்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ வந்து அது வந்து அப்படியே ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக இதாகி 19th centuryக்கு மேலே வந்துட்டு அதை வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக கம்பெனிஸ்லாம் வந்துட்டு இன்னும் பயங்கரமாக புஷ் பண்ணி இந்த டேவை இப்போ 20th century வரைக்கும் நம்ம வந்து அந்த டேவை வந்து பயங்கரமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அதுவும் சும்மா இல்லை, 14 நாள் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அநியாயம் பண்ணுறீங்களாடே. ஸோ நம்ம ஆல்ரெடி இப்போ வந்து ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தாச்சு. ஸோ அந்த பிஸ்னஸ் அப்படிங்கிற வந்து விஷயம் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா வந்து பேசிக்காக நம்ம வந்து கிஃப்ட் பண்ணிக்கிறதுலாம் வந்து இந்த பிஸ்னஸ்ங்கிறது வரும். ஸோ கிஃப்ட் பண்ணுறோன்னா எப்படி வரும்னா இந்த சாக்லேட் பண்ணுவோம்,
இல்லை ஒரு வந்து டெடி பியர் பண்ணுறது, இல்லாட்டி ஷர்ட் வாங்கி கொடுக்குறது, ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறது, ஏதாவது இப்போ ஏதாவது ஃபோன் வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரி நம்ம வந்து இந்த ஸ்பெஷல் டேக்கு நம்ம ஸ்பெஷலாக பண்ணுறோன்னு ஜுவல்லரி வாங்குறது, ரிங் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி வந்து அதெல்லாம் வந்து பண்ணுறாங்க. ஸோ இதில் ஓவராலாக வந்து வேர்ல்டு வைடில் வந்து மட்டுமே வந்து கிட்டத்தட்ட 2023 வரைக்குமே வந்து 25 பில்லியன் வந்து ஆயிருக்கு. அதே 2004ல் வந்து 25.9 பில்லியன் ஆயிருக்கு. இப்போ கரண்ட்டாக வந்து 27.8 பில்லியன் வந்து ஆயிருக்கு. அதே மாதிரி குறிப்பாக சொல்லணும்னா வந்துட்டு இதில் வந்துட்டு இந்த ஆம், நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு 25,000 crore வந்து ஆயிருக்கு. ஸோ இவ்வளோ பெரிய மார்க்கெட் வந்து நம்மளால வந்து வேலண்டைன்ஸ் டே டைமில் வந்து ஆகிட்டு இருக்கு கம்பெனிஸ்க்கு. இப்போ நம்ம ஊர்லேயே பார்த்தாலும் கேட்பரிஸ் டைரி மில்க்லாம் வந்து அதில் வந்து பயங்கரமான இதாக இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம சுற்றி பிஸ்னஸும் நடக்குது. ஸோ இதுதான் வந்து நான் வேலண்டைன் டேஸை பற்றி வந்து சொல்லணும்னு நினச்சேன். நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் அது உங்ககிட்டயே நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இது புதுசாக இருக்குது, இது நல்லா இருக்குது அப்படின்னா வந்துட்டு ஒரு லைக் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும், இல்லை இன்னும் நிறைய நான் இந்த மாதிரி வித்தியாசமாக ஏதாவது போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான். டாடா பாய். வேலண்டைன்ஸ் டே முடிஞ்சு 4 நாள் ஆச்சு. இப்போ அந்த வீடியோ போடுறேன். அது வேலண்டைன்ஸ் டேக்கு தான் போடணும் இல்லையா? என் சப்ஸ்கிரைபர்ஸ் நான் எல்லா நாளும் லவ் பண்ணுறேன். ஸோ அதனால மட்டும் அந்த டே மட்டும் ஸ்பெஷலாக சொல்லக்கூடாது இல்லையா? அதனால தான். இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா.